கடந்த 2024ஆம் ஆண்டில் நாட்டில் உள்ள தமிழ், சீனம் மற்றும் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு மொத்தம் 21,33,00,000 வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கி இருந்ததாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். இதில் தமிழ் பள்ளிகளுக்கு 1,78,30,000 வெள்ளியும், சீன பள்ளிகளுக்கு 4,49,90,000 வெள்ளியும், கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு 1,61,90,000 வெள்ளியும் ஒதுக்கப்பட்டதாக மக்களவையில் அவர் விளக்கினார். அரசாங்க ஆதரவிலான பள்ளிகளாக விளங்கும் இப்பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகளை மேம்படுத்துவதற்காக 13,43,30,000 வெள்ளி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இது மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்களின் வசதி மற்றும் தூய்மையை உறுதிப்படுத்தும் தங்களின் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு அங்கமாகும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளியின் மின்சார மற்றும் குடிநீர் கட்டணமாக மாதம் ஒன்றுக்கு அரசாங்கம் 5,000 வெள்ளியையும் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் நிதி ஆற்றலுக்கு ஏற்ப இக்கட்டணம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்றும், எனினும் இப்பள்ளிகளுக்கான ஆதரவை வலுப்படுத்துவதற்கு தேவையான ஒன்றாக இருந்து வருவதால் அக்கட்டணத்தை மறு ஆய்வு செய்யவும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஃபாத்ரினா தெரிவித்தார். மலேசியாவுக்கு குறுகிய கால வருகை மேற்கொண்டுள்ள இந்திய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் நடிகருமான நெப்போலியன் முன்னாள் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நெப்போலியன் தமது குடும்பத்தினருடன் மலேசியாவுக்கு வருகை தந்ததோடு இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வந்தார். அதற்கு முன்னதாக இங்குள்ள தமது நண்பர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் சந்தித்தார். நேற்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீரை சந்தித்த அவர் மகாதீரை நலம் விசாரித்தார். அப்போது மகாதீர் தமது உருவம் பொதித்த டி சட்டையை நெப்போலியனுக்கு அன்பளிப்பு செய்தார். இந்த சந்திப்பின் போது நடிகர் நெப்போலியனின் நெருங்கிய நண்பர்களான ஓவியர் சோர்ணம், டத்தோ ரிஸ்வான், நெப்போலியனின் குடும்பத்தினரும் உடனிருந்தனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானிய ஒதுக்கீடு குறித்து விவாதிப்பதற்காக ஆலோசனை குழு ஒன்றை அமைக்கும் அரசாங்கத்தின் முடிவு தேவையற்றது என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உண்மையிலேயே நேர்மையான ஒன்றாக இருந்தால் மக்களுக்கு உதவுவதற்கான மானியமாக இருப்பதால் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுக்களை நடத்துவதை காட்டிலும் மானியத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமருமான மொஹிதீன் கேட்டுக்கொண்டார். நேர்மை இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் எங்களின் கேள்வியாகும் என்றும், அதை கொடுக்க அவர்கள் விருப்பமில்லை என்றால் நல்லது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மானியத்திற்காக 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முனையம் 2 வழியாக சட்டவிரோதமாக மலேசியாவை விட்டு வெளியேற முயன்றதாக வியட்நாம் மற்றும் கம்போடியாவைச் சேர்ந்த 12 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்ட பின்னர் 5 பொதுச்சேவை ஊழியர்கள் மீது தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த 12 வெளிநாட்டினரும் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 12ஆம் தேதிகளில் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற முயன்றிருக்கின்றனர். நாட்டை விட்டு வெளியேற அந்த வெளிநாட்டவர்கள் முயன்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் 5 அரசு அதிகாரிகளை உடனடியாக வேறு இடத்தில் பணியில் அமர்த்தியதன் மூலம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் 10 வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மாற்றுத்திறனாளி ஆடவர் நேற்று ஒப்புக்கொண்டார். நீதிபதி நோர்ஷியலா கமாலுடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் 19 வயதுடைய அடாம் ஹைகால் அப்துல்லா என்பவர் அதை ஒப்புக்கொண்டார். சமூக நல இலாக்காவிடமிருந்து ஒரு அறிக்கைக்காக நீதிமன்றம் காத்திருக்கும் வேளையில் அடாமிற்கு எதிராக மார்ச் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நோர்ஷியலா தெரிவித்தார். இம்மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 6:20 மணியளவில் அப்பள்ளி வாசலில் அச்சிறுமிக்கு எதிராக உடல் ரீதியில் பாலியல் தொல்லை குற்றத்தை புரிந்ததாக அடாம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு வரைக்குமான சிறை தண்டனை மற்றும் பிரம்படி விதிக்க வகை செய்யும். 2017ஆம் ஆண்டு சிறாருக்கு எதிரான பாலியல் குற்ற செயல் சட்டத்தின் செக்ஷன் 14A கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கோலாலங்காட்டில் உள்ள 13 SJKT பள்ளிகளைச் சேர்ந்த B40 தரப்பு மாணவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக பந்திங் லயன்ஸ் கிளப் ஆதரவில் பள்ளிக்கு திரும்பும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது.
இந்நிகழ்வில் புத்தக பைகள் மற்றும் அத்தியாவசிய பள்ளி பொருட்களை அந்தந்த பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 130 மாணவர்களுக்கு பந்திங் லயன்ஸ் கிளப் வழங்கியது. எஸ்ஜேகேடி தெலுப்டத்து பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேஷ் ராமசாமி உட்பட சம்பந்தப்பட்ட 13 பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களின் ஒத்துழைப்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பந்திங் லயன்ஸ் கிளப் தலைவர் ராஜன் பழனியப்பன், அதன் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஆலோசகருமான டத்து வேலா மற்றும் மாவட்ட கல்வி துணை அதிகாரி முகமது ஜுல்கிஃப்லி பின் முகமது ஆகியோரும் பங்கேற்று பரிசுகளை எடுத்து வழங்கினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.